கால் உடஞ்சிட்டாலும் அது புதுசாக வந்து ராணி தேனி உற்பத்தி பண்ணிக்கணும். நம்ம ராணி தேனி உற்பத்தி பண்ணும்போது பார்க்கணும், புது ராணி அப்பப்போ உண்டு பண்ணிக்கணும். ஒரு ராணி வந்து 5 வருஷத்துக்கு இருக்குது, நம்ம 2 வருஷத்துக்கு இருக்க ராணி மாற்றணும். இது இந்த குயினோட எக்கை வந்து மறுபடியும் அப்போ கலெக்ட் பண்ணி தனியாக வேறு எங்கேயும் அந்த மாதிரி கிராஃப்டிங் மெத்தேட் பண்ணலாம். பட் அது வந்து நேச்சுரலான மெத்தேட் கிடையாது. நம்ம இது நேச்சுரலான மெத்தேட் பார்த்தீங்கன்னா இப்போ குயின் இருக்குது, குயின் செல்லு கட்டு பார்த்தியா, அதுவே அதே டெவலப் ஆகிடுது. அந்த மாதிரி பண்ணுறத வந்து சப்போஸ் அப்போ 2 இருந்தால் 1 ரிமூவ் பண்ணி இதை வந்து நம்ம குயின் செல் கட்டி உள்ள லார்வா இருக்குதுக்குள்ளே வந்து லார்வா இருக்குது இருந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து இதை ஒரு வேறு பெட்டியில் பிரித்து ஒரு ஃப்ரேம் போட்டு பிரித்து வேறு கொண்டு போயிட்டோம்னாக்கா இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக புது குயின் வந்துருக்கு. சரி, இதில் உள்ள எக்கு தெரியுது பார்த்தியா, இதில் உள்ள வந்து இதில் உள்ள பார்த்து தெரியுது, வெள்ளையை நடிக்குது. ஆமாம், அது எது ராணி போடுறது. அதாவது குயின் இருக்கும்போது குயின் செல் உற்பத்தி பண்ணணும். ஆனால் இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட் மெத்தட்னு சொல்லி போட்டு கிராஃப்டிங் மெத்தடில் பண்ணுறாங்க. அது வந்து எமர்ஜென்சி குயின் செல்லாக தான் கட்டு, அந்த மாதிரி குவாலிட்டி வராது. இயற்கையாகவே சீசன் டைமில் நம்மளுக்கு வருஷத்தில் ஒரு 2 மாதம் சீசன் டைமில் நம்மளுக்கு வந்து தேனீக்கள் வந்து இயற்கையாகவே குயின் செல் கட்டி பிரிஞ்சு போகிறதுக்காக கட்டு. அப்போ வந்து நம்ம பிரித்து வச்சுக்கணும். இந்த கிராஃப்டிங் மெத்தட் அப்படிங்கிறது வந்து இயற்கைக்கு எதிரான சொல்லணும். அது வந்து ஃபெயிலியராக அதில் வந்து வர தேனீக்கள் வந்து நோய் தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த தேன் எடுக்கக்கூடிய திறன் வந்து கம்மியாக இருக்குது. நாங்கள் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அது வேண்டாம் அப்படின்ட்டு இந்த மெத்தடுக்கு வந்துட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தென்னை மட்டும் இருக்கிறதுனால மற்ற மகரந்தங்கள் பத்தாமல் இருக்குது. அதுக்காக வெளியிலேருந்து மகரங்களை வாங்கி போட்டு இந்த மாதிரி நம்ம மகரந்து கட்டி கொடுக்குறோம். இந்த ஆட்டு பண்ணையில் பார்த்தீங்கன்னா 300 சத்து 10 இருபது இதை கட்டி தொங்கிட்டுருவாங்க, அப்படி நட்டிகிட்டே இருக்குது. போதுமான சத்துக்கள் கிடைக்குது. அது மாதிரி தேனீக்களுக்கு வந்து பத்தாமல் இருக்குது. சத்துக்கள் வந்து பத்தாமல் இருக்கிறதுனால தேனி வந்து பிறப்பு சதவீதம் குறையி ஊனமாக பிறப்பு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். அதனால இதை கொடுத்துட்டோம்னா தேனி வந்து வருஷம் கூட நம்மளுக்கு நல்ல க்ரோத். அதுக்காக நம்ம வந்து இது வந்து நம்ம சோயா கூட போடுவாங்க. சோயா, அதுக்கப்புறமாக்க பால் பவுடரு, தேன், மகரந்தம். நம்ம வந்து இந்தியாவிலேருந்து எல்லா பகுதியிலேருந்து வாங்குகிற மகரந்தம் இதில் போடுறோம். நம்ம ஏரியாவில் வந்து கடுகெல்லாம் கிடையாது. ஆனால் கடுகு மகரந்தமெல்லாம் வேணும் அப்படிங்கிறனால நம்ம வந்து நார்த் இந்தியாவிலேருந்து மகரந்தம் இது நம்மளே பண்ணிக்கிறோம். இது மழை காலத்தில் வந்து அதுக்கு உணவு இல்லைங்கிறப்ப நம்ம பழைய தேன் கொடுக்கலாம், இந்த மாதிரி சுகர் வாட்டர் கொடுக்கலாம், கரும்பு சேர் கொடுக்கலாம். இதுக்காக இந்த ஃபில்டர் வச்சுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுகர் கொடுக்குறத தவிர்த்துக்கணும். அந்த மரகந்தம் வந்து எவ்வளோ ப்ரைஸ்? அது ஒரு கிலோ 100 ரூபா வரும். கிலோ 100? ஒரு கிலோ 100 ரூபா வரும். ஒரு பெட்டிக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 15 கிலோ தேவைப்படும். இப்போ ஒரு மாதத்துக்கு 1 கிலோ தேவைப்படும். பெட்டி கொடுத்துட்டோம்னாக்கா நம்ம வந்து சேர்த்து அந்த ஃபீடிங் கொடுக்க வேண்டியது. இப்போ நம்ம தொலைய ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி பெட்டி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம அங்கெல்லாம் போய் கொடுக்க முடியாது. அது ஏர் டெம்பரேச்சர் மாறுபடு. அதே மாதிரி ப்ரெஷரும் மாறுபடும். வெளியில் இருக்கிற ஏர் ப்ரெஷருக்கும் உள்ள இருக்கிற ஏர் ப்ரெஷருக்கும் அது மாறுபடும். அது பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி டியூப் கட்டி அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறது. இதுதான் உள்ள வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ராணி தேனி இந்த லார்வை பற்றி இருக்குது பாரு. ராணி தேனி தெரியுது. இது அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கோ க்ளோஸ்அப்பு. இதுக்குள்ளே இருக்கு பாரு, வயிறு பெருசாக இருக்குது ராணி தேனி பாரு. இது வந்து இந்த கூட்டில் வந்து 2-3 ராணி தேனி இருக்குது. ஆனால் ஒரு ராணி தேனி தான் மொட்டு போடுது. மறுபடியும் இந்த ராணி இறந்துருச்சு அப்படின்னாக்கா மறுபடியும் புதுசாக ராணி வந்து தான் அது மொட்டு போடுது. இது வந்து போலன் பாட்டு. இது வந்து தேன் பாட்டு. இதே மாதிரி தேன் வந்து தனியாக தேன் பாட்டிகள் இருக்கிறது. இது வந்து தேன் பாட்டு. இது வந்து நம்ம சிரிஞ்சில் தான் உறிஞ்சி எடுத்துக்கணும். இது வந்து ப்ரொப்போலிஸ் வந்து நிறையா கலெக்ட் பண்ணு. இந்த மகரந்தம் வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த தேன்லேருந்து நம்ம கண்ணு மருந்து தயாரிக்கிறாங்க, லைட் ட்ராப்பெல்லாம் இதில் வந்து நிறைய தயாரிக்கிறாங்க. இது ஒரு கிலோ வந்து 5000 ரூபாய்க்கு மேலே போகுது. ஆனால் நல்ல டிமாண்ட். இது உற்பத்தி ஆகிறது ரொம்ப கம்மி. இந்த டேமர்பி, இது டேமர்பி ஸ்டீன்லெஸ்ன்னு சொல்லுவாங்க, எப்படி ஸ்ட்ரைக்கோனா அந்த மாதிரி இது சொல்லுவாங்க. முடியில் வந்து நம்ம எறும்பு மாதிரி கடிக்குது, மற்றபடி ஒன்றும் பண்ணாது. முடியில் வந்து ஒட்டிட்டு கடிக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒட்டியிருப்பாங்க. மேலே வந்து நிறைய ஒட்டி புகையடிச்சோம்னாக்கா அது அப்படியே போயிருப்பாங்க. நம்ம மூஞ்சி வலை போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது வெயிலில் போட்டோம்னாக்கா நமக்கு அந்த மூக்குள்ளே போகிறது காதுக்குள்ளே போகிறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். எடுக்கும்போது மெதுவாக எடுக்கணும். நம்ம டப்புன்னு ரசியாக நீக்கணும் அப்படின்னாக்கா அதிலிருந்து வெளிச்சு உள்ளே போனால காற்று உள்ளே போனால கொட்டை வருது. இது வந்து அளவாக போய் அடிக்கணும். அதிகமாக போய் அடித்தாலும் கம்ப்ளீட்டாக பெட்டியை காலி பண்ணிட்டு போயிடும். இத்தாலி தேனி மாதிரி கிடையாது. இது வந்து ரொம்ப இதோட கட்டி
உள்ள பெட்டிக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல ராணி தேனி இருக்குது. இப்போ நியூ கோம்பு கட்டுருக்கோம். ஆமாம், ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது நம்ம இது மாதிரி கட்டு ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன 2 கோம்பு வச்சுருவீங்களா? இல்லை, நம்ம பொந்துலேருந்து கட் பண்ணி எடுத்ததில் நம்ம வைக்கும்போது வச்சிடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம பொந்தில் பிடிக்கும்போது இதில் வந்து புது அடை வந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி புது அடை இருந்தது அப்படின்னாக்கா அதில் எங்கேயாவது பக்கம் ராணி தேனி இருக்குது. நம்ம பார்த்து கண்டுபிடிக்கணும். அது பார்த்துட்டே இருந்தோம்னா தான் அந்த ராணி தேனி தெரியும். கொஞ்சம் பெருசாக இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வெயில்ட் அடிச்சுட்டே இருந்தனால எனக்கு கண்ணு வந்து மங்கலாயிடுது, ரொம்ப மங்கலாயிடுது, தெரிய மாட்டேங்குது. அதனால் அந்த ராணி தேனி வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் தெரியும். சந்தடியெல்லாம் இருந்ததுன்னா தெரியாது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கேப்பில் ஏதோ ஒரு பக்கத்து வந்துட்டு இருக்கு. இது 2 அடி ஒன்றா ஒட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு ராணிக்கு ஒரு அடை பாதி இருக்க மாதிரி இருக்குது. நம்ம இது கட்டாயி வந்திருக்கு. இது வந்து இன்னும் நம்ம எடுத்ததில் வச்சு கட்டணும். சரி சரி. இது நம்ம வந்து மழை காலம் அப்படிங்கிறனால வந்து சூப்பர் ராட்டை மட்டும் வீணாக போயிடும் அப்படிங்கிறனால கீழே போட்டிருக்கோம். இது தனியாக கட்டாகி வந்துருக்கு. இதை வந்து நம்ம காலி ஃப்ரேமில் வாழைநார் போட்டு கட்டிக்கணும். சரி சரி. நம்ம டைம் இருக்கிற போது இதில் வாழைநார் போட்டு கட்டிக்கலாம். அது இல்லை, இல்லை அந்த ஒரு ஃப்ரேம் இதுக்கெல்லாம் அதில் கட்டிக்கலாம். நம்ம வாழைநார் இங்கே இருக்கு எனக்கு. இந்த மாதிரி நிறைய மெத்தடில் இப்போ கட்டை வரணும். வந்து 8 முடிச்சுன்னு சொல்கிறாங்க. வாழைநார் ஓகே. தேனி வந்ததுன்னா கட்டக்கூடாது. வாட்டுக்கு சும்மா மூஞ்சி படத்தில் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அது பார்த்துட்டு போயிடும். வாழ்நாளில் ஓட்டு கட்டணும்னா அது தேனீக்கள் வந்து அடை ஓட்ட வச்சு மீண்டும் அது வந்து கடிச்சு எடுத்து இது இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதிரி போடணும். ஓகே ஓகே. கீழே வர்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு 2 மாதிரி போட்டு கட்டிட்டோம்னாக்கா அடையை வந்து நல்லா அமுத்தாமல் இருக்கணும். இந்த போதுமான அளவுக்கு வந்து டைட் பண்ணிவிட்டு நீ இதை வந்து ஓரளவுக்கு டைட்டாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து இந்த இளம் புது அடை வெள்ளை அடை இருந்ததுனாக்கா இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி முடிச்சு தான் பெஸ்ட்டு. திருப்பி போட்டுற வேண்டியதில்லை. இப்போ நம்ம மறுபடியும் ஒரு வாரம் கழித்து இந்த நார் எடுத்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இல்லைன்னா அதே க்ளீன் பண்ணிக்கு ஒரு 10 நாளில் இந்த வாழை நாரை வந்து அதே க்ளீன் பண்ணி நல்லா மூடி கட்டி வச்சிடணும். காற்றோட்டம் இல்லாமல் வெயில் படாமல் நல்லா மூடி கட்டி வச்சிடணும். இந்த சூப்பர் சாம்பருக்கு போகிறதுக்கு வெளியே அதே மாதிரி வெயில் படாமல் தேன் வச்சுட்டு அப்படியே தேன் வச்சுருக்கு, நிறைய வச்சிருக்கு. நோய் வந்தது அப்படின்னாக்கா அதனால் சமாளிக்க முடியாமல் விட்டுட்டு ஓடிடும். அப்படியே காலையிலே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இந்த புழுக்கள் வந்து இறந்து கிடக்குள்ள செதிலாக உள்ளே வந்து தயிர் மாதிரி உள்ள வந்து கிறிஸ்டல் ஆயிடுச்சு. இது தேனி பறந்து போய் இன்னைக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு. அதனால வந்து நம்மளுக்கு அந்த லார்வாவில் கம்ப்ளீட்டாக எறும்பு சாப்பிடுது. இது வந்து நம்ம ஒரு சில ஏரியாவில் மட்டும் இந்த தேனி செட் ஆகும், எல்லா இடத்துக்கும் செட் ஆகாது. எங்கே செட் ஆகுதோ அதை மட்டும் நம்ம இதை வச்சுக்கணும். இது வந்து 1980 நம்ம நாட்டுக்கு இந்த நோய் வந்தது. அப்புறம் மற்ற இந்த குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கவர்மெண்ட்டு இத்தாலி தேனியை அங்கேருந்து கொண்டு வந்து உழைக்க ஆரம்பித்தாங்க. இது வந்து இந்த இந்தியன் தேனிக்கு மட்டும், இது இந்தியன் பீஸ். இது வந்து இந்தியன் பீஸ். இந்தியன் தேனிக்கு மட்டும் தான். ஆமாம், தாய் செக்யூரிட் வைரஸ் மட்டும் இந்தியன் தேனிக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற எந்த தேனிக்கும் இல்லை. மற்ற இத்தாலி தேனீக்களை வெளிநாட்டில் வேறு வேறு நோய்கள் இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நோய் வந்து அதிகமாக இல்லை. ஆனால் அதுக்கு மைட் பிரச்சனை இருக்குது. அது ஒரு நம்ம கோழிக்கு எப்படி
பேன் வருது, அந்த மாதிரி ஏதாவது பேன் வந்து வந்துட்டு வரவமாயிட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கான ப்ராசஸ் பண்ணி தண்ணியினுடைய அளவை வந்து கம்மி பண்ணி இது மாதிரி சீல் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அடையில் வந்து கொஞ்சம் 50% சீல் பண்ணதுக்கப்புறம் தான் தேன் எடுக்கணும், இல்லைன்னா தேன் வந்து தண்ணி மாதிரி இருக்குது. அதில் வந்து வாட்டர் மாய்ச்சர் வந்து அதிகமாக இருக்குது. இட்டாலியன் டீ வந்து டோட்டலாகவே கெட்டியாக தான் இருக்குது. நம்ம நாட்டு தேனி விட இந்த தேனி வந்து தேன் வந்து கெட்டியாக இருக்குது. ரெடி இருக்குது. இது அறுத்து விடணும், அறுத்து விட்டால் தான் நம்மளுக்கு வந்து தேன் வெளியில் வரும், இல்லைன்னா வராது. இது அறுக்கும்போது கரெக்டாக பார்த்து இருக்கணும், இந்த மாதிரி மேலால் தோசை எடுக்கிற மாதிரி இருக்கும். இது சாப்பிடல, இது மிளகு நல்லா இருக்குது. இது கோல்டு ஸ்டோரேஜில் இருந்ததுனால இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். சரி, வெஜ்ஜு காலமாக இருந்ததுன்னா லிக்விட்டாக இருக்குது. இதில் வந்து இந்த அறுக்கிறத கொஞ்சம் லேட் ஆகுது, பார்த்து இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கத்தி வந்து கைக்கு பற்று, அறுத்து பழகணும். கொஞ்சம் மாற்றி எடுத்து வேஸ்ட். நம்ம ஆழமாக போகக்கூடாது, மேலால் இருக்கணும். ஆழமாக போச்சு அப்படின்னாக்கா அதனுடைய செல்களையெல்லாம் அறுத்துட்டு வந்துடும். அதனால் ஆழம் போகாமல் அறுத்து கரெக்டாக இருக்கணும். புதுசாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்காங்கனாக்கா அடை வீணாக போயிடுது. அந்த தேனீக்கு வந்து 1 கிலோ மெழுகு உற்பத்தி பண்ணுறதுக்கு 10 கிலோ தேன் தேவை. அதனால் வந்து மெழுகு வந்து நம்ம சேதம் பண்ணாமல் தேவை. அப்படியே சுற்றுற வேகத்தில் தேன் வந்து செதறி வெளியில் வந்துடும். இந்த அடையை சென்ட்ரிபோசிக்கல் மெத்தேடு தானே, மைய விளக்கு விசைன்னு சொல்கிறது. இப்போ மறுபடியும் திருப்பி போட்டால் இருக்கணும். சென்டரில் வந்து ஒரு சுவர் மாதிரி இருக்குது, இந்த பக்கம் அடை இருக்குது, இந்த பக்கம் அடை இருக்குது. அதனால் 2 பக்கம் திருப்பி போடும், அப்படி தேன் வரும். இது ஒரு பக்கம் மட்டும் தேன் வந்துட்டு இன்னொரு பக்கம் வராமல் இருந்துச்சு. இது எல்லாமே தேன் வந்துட்டு தெரியுதா? அப்புறமே தேன் வந்து எல்லாமே எம்சிஎல் எம்டி ஆகிடும். இது வந்து அறுத்து விடணும். இதில் ஒட்டுறக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேன் 1 கிலோ தேன் தேவைப்படும். ஏன்னா பெரிய ட்ரம்மாக இருக்குல்ல, அதனால் வந்து பெயிண்ட் பூசுகிற மாதிரி 1 கிலோ தேன் வந்து இதில் ஒட்டிக்கி. நம்ம நைட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சிட்டோம்னா அப்படியே மெதுவாக உடஞ்சிக்கும். இது வந்து இந்த இரும்பாக இருக்கிற ஆக்சைடு கத்தியில் இந்த கத்தி செய்கிறது. இது நல்லா பதமாக இருக்கும். இது மிளகு, நம்ம அந்த மிளகு பார்த்திங்கன்னா நம்ம வெந்தடிக்கல போட்டு உடுக்கணும்னாக்கா மிளகு கட்டி ஆகிடுது. அதுலேருந்து நிறைய பொருள் தயாரிக்கிறாங்க. மிளகு வச்சு தயாரிக்கிறாங்க, லிப்ஸ்டிக்கு, பிளாஸ்டிக் கம்பெனிகள்லாம் வந்து நிறைய மிளகு வாங்குவாங்க. இந்த கோயிலில் சிலை நடும்போது அந்த பாறையில் வந்து ஒட்டுறதுக்காக அந்த மிளகை பயன்படுத்துகிறாங்க. அறுக்கிறது மட்டும் மேலால் இருக்கும். ஆழமாக போயிட்டாக்கா கோம்பு வந்து வீணாக போகுது. தேன் எடுத்து கோம்பை மறுபடியும் யூஸ் பண்ணது. ஆமாம், இதை மறுபடியும் யூஸ் பண்ணி இதெல்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு யூஸ் பண்ணி இந்த அடையை ஒரு மாதத்துக்கு தேன் எடுத்து இதை அப்படியே போட்டு இதெல்லாம் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இந்த அடையெல்லாம் புதுசாக இருக்கிற அடை வந்து ஒயிட் கலரில் இருக்குது. நாளாகும்போது அந்த அடை வந்து பிளாக் கலரில் மாறி அதில் தேன் வைக்காமல் அது கொஞ்சம் விட்டுது அப்படின்னாக்கா நம்ம அதை ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த பக்கம்
செல்லெல்லாம் எம்டி ஆகிடும். இது வடிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுறது எப்படின்னு பண்ணலாம். இதை வடிச்சிருங்க. அவுட்டர் ஷெல்லையும் இன்னும் ஷெல்லுக்கும் நடுவில் வந்து 80 கிலோ தண்ணி. ஆமாம், நம்ம இது கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு சைடில் தண்ணி தரணும். இது பார்த்தீங்கன்னா 150 கிலோ அப்படின்னாக்க 150 கிலோ தேன் போடுறோம், 150 லிட்டர் தண்ணி உள்ள. அது வந்து 500 கிலோ போடுறோம். அப்போ 500 கிலோ தண்ணி உள்ளது. அந்த மெத்தடில் போட்டோம்னா தான் நம்மளுக்கு தேன் வந்து குவாலிட்டி வருது. நம்ம இது வந்து அளவு கம்மியாக போடணும். ஒரு 100 கிலோவுக்கு 100 கிலோ தண்ணி போடணும். 100 கிலோவுக்கு 50 கிலோ தண்ணி போடணும்னா அது கரெக்டாக வரதில்லை. தேன் வந்து திக்னஸ்ஸு, டேஸ்ட்டு எல்லாமே மாறுது. நம்ம ஹீட் பண்ணும்போது இது அந்த மெத்தேடில் தான் நம்ம அந்த ப்ராசஸிங் பிளானை வந்து நம்ம வடிவமைக்கணும். இது வந்து இங்கே நாங்களே செஞ்சது. முதல்ல வந்து இந்த மாதிரி வெளியூராண்டா உள்ள ஒரு பாத்திரம் வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ வந்து நம்ம அதில் எடுத்து டெய்லி வந்து நம்ம ஒரு 10 ப்ராசஸ் பண்ணுறோம். அதில் 500 கிலோ, அதில் 500 கிலோ, இதில் 150, இதில் 80. சராசரி நம்ம அதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம இருந்து அதில் எடுத்து ஊற்றி வடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டைம் ஆகுது. அப்படிங்கிறனால நம்ம பைப் லைன் செட் பண்ணி மோட்டர் மாட்டிட்டோம். இது ஈஸியாக வந்து நம்ம லேடிஸே வந்து தேன் வந்து அது மேலே வேணுங்கிற வந்து வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஏரியாவில் இருக்கிற தேன் வந்து ஒவ்வொரு மாதிரி வருது. இப்போ நம்ம வந்து பாக்ஸ் வந்து வாய்ப்பு மாற்றிட்டே இருக்கோம். நம்ம கரூர் ஏரியா அளவு பிடிச்சி அங்கே வச்சோம்னா முருங்கை அதிகமாக இருக்கும், முருங்கை தேன் வருது. எடப்பாடி இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எள்ளு அதிகமாக வருது. இப்போ கரூர் ஏரியாவில் சூரியகாந்தி போடுறாங்க, சூரியகாந்தி வருது. அப்போ பண்ருட்டி அந்த ஏரியாவிலும் முருங்கை ஏரியா, அந்த இது முந்திரி ஏரியாவுக்கு போனோம்னாக்க விருதுநகர், அதுலேருந்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சுற்றியுமே நிறைய வந்து முந்திரி நிறைய இருக்குது. அங்கே போனோம்னாக்க நம்ம வந்து பிப்ரவரி மார்ச்சில் வந்து நிறைய அங்கே தேன் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ரகத்தை தனியாக பிரிச்சுட்டு நம்மளுக்கு என்னென்ன தேன் வேணுமோ அதை வந்து எவ்வளோ அளவில் வேணுமோ ப்ராசஸ் பண்ணி நம்ம அது ஒன்றுக்கு ஒரு பேரில் வச்சு 9 வெரைட்டி வச்சுருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன வெரைட்டி தேன் வேணுமோ அதில் நம்ம லோடு பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதில் நம்ம லோடு பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமேட்டு நம்ம வந்து அக்மார்க் லேபுக்கு நம்ம தேன் அனுப்பணும். அக்மார்க் தேன் வந்து நம்ம டெஸ்ட் அனுப்பிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து ஓகே ஆனதுக்கப்புறமா தான் அந்த மேலே பாட்டில் ஓட்டுற ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த ஸ்டிக்கர் ஓட்டு நம்ம வந்து சேல் பண்ணுவோம். சரி, ஓகே. வந்து யார் வீட்டில் இருக்கிறதில் வந்து நம்ம விற்பனை பண்ணலாம். இவங்க வந்து எல்லாம் ஓகே பார்த்துட்டு எல்லாமே தேன் வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுக்கு வந்து இதை பார்த்துட்டு இந்த மாதிரி 1 கிலோவில் இத்தனை பாட்டில், 1/2 கிலோவில் இத்தனை பாட்டில், 1/4 கிலோ, 100 கிலோ எல்லாமே நம்ம போட்டு கொடுக்குறோம். நம்ம இது போடாமே கொடுக்கலாம். நம்ம சிறிய அளவில் முதல்ல பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ நம்பர் மட்டும் போட்டு அக்மார்க் எல்லாமே கொடுக்கலாம். நம்மளுக்கு தேன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால இதை அக்மார்க் போட முடியாது. எஃப்எஸ்ஐ கம்பல்சரி இருக்கணும். இது அக்மார்க் போடுறது வந்து நம்ம அதிகமாக இந்த மாதிரி கடையில் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி மெடிக்கலில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவங்க வந்து அக்மார்க் போட்ட தேன் மட்டும் விற்கணும், மற்ற தேன் விற்கக்கூடாது. அக்மார்க் போடுறது அவங்க அக்மார்க் வந்து தேனுக்கு வந்து கம்பல்சரி போடணும். ஓகே. நம்ம இது வந்து ஃபார்முலாவும் நிறைய இருக்குது, அதை வந்து பயன்படுத்துறது செலவு அதிகமாக வருது. ஆனால் சிறிய அளவில் பண்ணுறவங்க அதை வந்து பண்ண முடியாது. ஓகே. அவங்க எஃப்எஸ்ஐ மட்டும் போட்டு நம்ம வந்து நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் இருக்கிற மக்கள் வந்து சீக்கிரம் இல்லாமல் தேன் வாங்கிக்கிறாங்க. அவங்களே வந்து பாட்டில் போட்டு தேன் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்து அக்மார்க்கு எஃப்எஸ்ஐ போட முடியாது. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பெரிய லெவலில் பண்ணும்போது இதெல்லாம் போட்டு அக்மார்க் வந்து தேன் வந்து அக்மார்க் முடியும். தேனும் தேங்க இது நெய்க்கெல்லாம் போடுறோம். அக்மார்க்கு ஒரு டைம் போட்டால் இல்லை, ஒரு டைம் போட்டோம்னாக்க நம்ம ஒவ்வொரு மார்க்கு எத்தனை பாட்டில் பண்ணுறோமோ அதுக்கு வந்து நம்ம அந்த ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. ஓகே. 1 கிலோவுக்கு இத்தனை ஸ்டிக்கர், 1/2 கிலோவுக்கு இத்தனை நம்ம சொல்லிட்டோம்னாக்க அவங்க வந்து பார்த்து சாம்பிள் எடுத்துட்டு ஓகே ஆனதுக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. அதான் அதுக்கு அமௌண்ட் அந்த மாதிரி நம்ம அமௌண்ட் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா செலவு. சரி, ஓகே. ஆமாம், 1 கிலோ தேன் ஸ்டிக்கர் அவங்க செலவெல்லாம் சேர்த்து ஒரு கிலோவுக்கு 2 ரூபா செலவு. ஓகே. அது 2 ரூபாய்க்கு பெரிய செலவு இல்லை. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் நீட்டாக பண்ணணும். ப்ராசஸிங் பிளான் எல்லாம் பண்ணும்போது அதுக்கு வந்து செலவு ஸ்டாண்டர்ட்லாம் மெயின்டைன் பண்ணி அது மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுக்கு செலவு அதிகமாகும். ஒரு கிலோவுக்கு அவங்க 2 ரூபா தான் செலவு வருது. ஸ்டிக்கர் மேலே உள்ள ஸ்டிக்கர் மட்டும்தான். அந்த ஸ்டிக்கருக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ப்ரைஸ் வந்து 2 ரூபா தான். ஓகே. செலவு அதிகமாக